உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலாவுக்காக சோழன் செஞ்ச ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னாலுமே நிலா மனசு மாறுற மாதிரியான ஒரு விஷயத்துக்கான துவக்கம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அங்கே அவரோட ஓனர் நேராக வீட்டுக்கே கேட்குறாரு, டே சோழா நீ சொல்கிறா நீ தானடா அந்த இடத்துல இருந்த பணத்தை சுத்தமாக காணாண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சோழனுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடித்து பேசுகிறாரு. அப்போவுமே திரும்ப கேட்குறாரு, இல்லைடா எத்தனையோ வாட்டி நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன்டா, அப்போல்லாம் காணா போனதில்லை, இன்றைக்கின்னு பார்த்து காணாமேடா, அதான்டா கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னண்ணா நீயும் எத்தனையோ வாட்டி வச்சுருக்க, நான் கூட இருந்திருக்கேன், இன்றைக்கி நீ பணம் வச்ச அன்னைக்கு நான் கூட இருந்தேன் அப்படிங்கிறனால என்ன சந்தேகப்படுவியானே அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இல்லைடா சோழா, இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு போகலான்னு தான்டா வந்தேன். 5 லட்ச ரூபாடா சொலையாக போயிடுச்சேடா, என்னடா பண்ணுறது, நாளைக்கு வண்டிக்காரன் வருவானேடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே கஷ்டப்படுறாரு. சோழனுக்கு மனசு கஷ்டமாகவே இருந்தாலும் அவர்கிட்ட காட்டிக்க முடியாமல் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வேற எங்கேயாவது வாங்கி பணத்தை கொண்டு போய் அங்கே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் அங்கே கொண்டு போய் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பில் தான் இருக்காரு. அதே மாதிரி சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பியும் போயிடுறாரு. ஸோ இவரும் ஒவ்வொருத்தர்கிட்டயா ஃபோன் பண்ணி கேட்குறாரு. எல்லாருக்கிட்டையுமே 5 லட்சம் அப்படிங்கும்போது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லனால ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்காரு. மறுநாள் காலையிலே பார்த்தா அவர் ஆஃபீஸ்க்கு வராரு. அங்கே பார்த்தா ஓனர் அப்படி டென்ஷனில் நின்றுட்டு இருக்காரு. என்னடா காலையிலே வர சொல்லியிருக்காரு ஃபோன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன காலையிலே ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாடா வந்துட்டியா வா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நேற்று நீ என்ன சொன்ன அப்படின்றாங்க. என்னென்ன அப்படின்றாங்க. ஆமாம் நேற்று நீ பணத்தை எடுக்கலன்னு தானே சொன்ன அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆமாண்ணே என்னண்ணே என்னை போய் இப்படி சந்தேகப்படுற அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாரு. டக்குன்னு மொபைல் எடுத்து காட்டும்போது அவர் அதை எடுத்த எல்லா வீடியோவும் அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை பார்த்தோன்னே சோழன் அப்படியே ஆடி போயிடுறாரு. டக்குன்னு கேமரா பார்க்குறாரு. ஆஹா கேமரா இங்கே இருக்கிறத நம்ம மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஏண்டா நேற்று நைட்டு நான் உன் வீட்டுக்கே கூட கேட்டேன்ல, அப்போயாவது ஆமாண்ணே நான் தான் எடுத்தேன்னு ஒரு உண்மையை சொல்லியிருந்துருக்கலாம்லடா, அப்போ கூட நீ ஒன்றுமே சொல்லாமல் இந்த பணத்தை காணாமேன்னு சொல்லிட்டு நான் எங்கெங்கே எப்படியெல்லாம் சுற்றினேன்னு எனக்கு தான்டா தெரியும். சரி எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது தான் எடுத்த ஆள் யாருன்னு பார்த்தா அது நீயா இருக்கு. ஏன்டா சோழ அப்படி பண்ண, உன்னை நான் என் பெத்த புள்ள மாதிரி தானடா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் அவர் நல்லாவே தான் பேசுகிறாரு. அதுக்குமே சோழன் என்ன மன்னிச்சிருந்தேன், என் சூழ்நிலை அந்த மாதிரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னவோ எடுத்து சொன்னாலும் அவருக்கு கோவம் வந்துடுது. இதை நேற்று நான் உன் வீட்டுக்கு கேட்டேன் பார்த்தியா, அப்பயே நீ சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் வேற மாதிரி யோசிச்சிருப்பேன்டா, இதை நானாக தேடி கண்டுபிடிச்சி நானாக கேட்குற வரைக்கும் நீ பதிலே சொல்லாமல் இருந்த பார்த்தியா, இப்போ வந்தப்போ கூட நீ என்னடா சொன்ன, இல்லைன்னு தானடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே கோவத்தில், இருடா உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்குமே ஃபோன் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் போலீஸும் வந்தோடனே யார் ஃபோன் பண்ணது அப்படின்னு கேட்டோன்னே, சார் நான் தான் சார் ஃபோன் பண்ணேன், இங்கே நான் வச்சிருந்தேன் 5 லட்ச ரூபா பணம் வண்டி வாங்குறக்கா வச்சிருந்தேன் சார், இவன் தான் சார் திருடிட்டான், அதுக்கான வீடியோ ஆதாரமும் என்கிட்ட இருக்குது சார் அப்படின்னு சொல்லி காட்டினோன்னே, ஆனால் ப்ளீஸ்ண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே, என்னை இப்படிலாம் மாட்டி விட்றாதானே அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சுறாரு. இருந்தாலும் அவரோட கோவத்தினால அதெல்லாம் முடியாது, நீங்கள் கூப்பிட்டு போங்க சார், அடிச்சாவது எனக்கு என் பணத்தை எனக்கு வாங்கி கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. போலீஸுமே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ வீட்டில் பார்த்தா நிலா வெளியில் சோழனை தான் தேடுறாங்க. தேடிட்டு சேரன் கரெக்டாக டீ எடுத்துகிட்டு வந்தோடனே, ஆனால் எங்கண்ணே சோழனை காணோம் அப்படிங்கிறாங்க. அது காலையிலே அவங்க ஓனர் ஃபோன் பண்ணி வர சொன்னார்ப்பா, அதனால் அவன் அப்போவே போயிட்டான், சவாரி ஏதோ இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நிலா சொல்கிறாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமாண்ணே, சோழன் எவ்வளோ தான் கொடுத்தாரு தெரியுமா, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நிலா, எனக்குமே சோழனை இப்போல்லாம் வர வர பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா, முன்னாடி மாதிரிலாம் அவன் இல்லை, ரொம்ப பொறுப்பாக மாறிட்டான்ல அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே எனக்கே வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக கால் வருது. கால் அட்டன் பண்ணி அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாரா, நீ சோழனோட அண்ணன் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்புறம் யாருன்னு கேட்குறேன், நான் சோழனோட ஓனர் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு, நம்பர் சேவ் பண்ணாதனால தெரியலண்ணே அப்படிங்கிறாங்க. ஏண்டா உன் தம்பியை நான் இது வரைக்கும் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன், இதுக்கு என்கிட்ட வேலைக்கு சேராதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நல்லா இருந்தேன்டா, என்னைக்கு அவனை நான் என்கிட்ட வேலைக்கு சேர்த்தனோ அன்னையிலேருந்து நான் ஒவ்வொரு இடத்துலையும் அசிங்கப்பட்டு ஒவ்வொரு இதாக தாண்டா ஆகிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஏன்னா இப்போ திடீர்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவனை வேலைக்கு சேர்த்தப்புறம் நான் சவாரிக்குன்னு அனுப்பிவிட்டா, வெளியூர் சவாரிக்கு போயிட்டு அங்கேருந்து பெரிய இடத்து பொண்ணு அவன் பாட்டு கடத்திட்டு வந்தான், அவங்களுங்க அங்கேருந்து என் ஆஃபீஸே அடித்து உடப்பேன்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டிலேருந்து பிரச்சனை பண்ணாங்க. சரி அவன் ஏதோ பிடிச்சி போய் கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் சமாளித்து அவனை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இப்போது இந்த அளவுக்கு எனக்கு கேவலமாக துரோகம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது நிலாவுக்குமே ஒரு மாதிரி ஆகுது. என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. தெரியலப்பா திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட்டாக சொல்லும்போது ஸ்பீக்கர் போடுங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு ஸ்பீக்கரை போட்டு, ஆனால் நீங்கள் ஏதோ அவன் மேலே கோவத்தில் இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேண்ணே, எங்களுக்கு புரியல அப்படிங்கிறாங்க. புரியலையா, அவன் பொண்டாட்டிக்கு 5 லட்ச ரூபா பணம் வேணும்னா அவன் உழைச்சி சம்பாரிச்சு கொடுக்கணும், அதுக்காக நான் வச்சிருந்த காசை திருடி எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுப்பான் அவன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. ஆனால் என்னென்ன
சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நேற்று வந்து அவன் பொண்டாட்டிக்கு பணம் வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். அப்போ நான் பணம் எண்ணிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ நான் அவன்கிட்ட தெளிவாக சொல்கிறேன், எனக்கு இன்னொரு வண்டி வருதுடா, அதை வாங்குறதுக்காக நான் இந்த பணத்தை வச்சுருக்கேன், என்கிட்ட வேறு பணம் இல்லைடான்னு நான் சொல்கிறேன். அவன் முன்னாடி தான் நான் எண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பணத்தை காணான்னு சொல்லிட்டு நேற்று நான் அவன் வீடு வரைக்கும் வந்து அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் நான் கேட்குறேன். அப்போ கூட அவன் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டான். திரும்ப நான் எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு எவ்வளோலாம் நான் அதுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? 5,00,000 போனால் போதுன்னு விட்ற அளவுக்குலாம் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லைப்பா. அதை சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் அவன் அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டு அவன் பொண்டாட்டிக்குன்னு சொல்லிட்டு கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு இல்லவே இல்லைன்னு அடித்து பேசினான். நானாக வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி காலையில் கூப்பிட்டு வச்சு கேட்குறேன், அதுக்கப்புறம் நான் தான் எடுத்தேன்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவுக்குமே அப்படியே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சேரனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் நிஜமாக அவனை சொல்கிறீங்க, இப்போ எங்கண்ணா அவன் அப்படிங்கிறாங்க. வேறு எங்கே இருப்பான், ஸ்டேஷனில் தான் இருக்கான், போலீஸ்கிட்ட நான் சொல்லிட்டேன், போலீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்கே பாரு சேரா, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, அவன்கிட்ட அந்த பணத்தை வந்துட்டு எப்படியாவது வாங்கி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தே ஆகணும், இல்லைனா அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே ஹார்ஷாக பேசிட்டு ஃபோனை வச்சுடுறாரு. இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நிலா வந்து அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. சேரனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. என்னப்பா சோழன் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. நான் நினச்சேனே அவர் உடனே கொண்டு வந்து எனக்கு பணத்தை கொடுக்கும்போதே எப்படி திடீர்னு பணம் வந்திருக்கும்னு நான் யோசித்தேன் அப்போவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி விடுப்பா, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. வேறு என்னென்ன பண்ணுறது, அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு, பணத்தை திரும்பி கொடுத்தா தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும், இல்லைன்னா வேறு வழியே இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. என்னப்பா பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லைண்ணே, முதல்ல நான் போய் திவ்யா கிட்டே நான் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது அப்புறம் பார்த்துக்கலாண்ணே, இப்போதைக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, நமக்கு ஃபஸ்ட்டு சோழன் வெளியே வரணும், அதை ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. நடேசன் அப்போ தான் ஆப்போசிட்டில் வராரு. வந்துட்டு எங்கே 2 பேர் வேக வேகமாக போகிறீங்க அப்படிங்கிறாங்க. சேரன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. நிலா அப்படியே அப்செட்டில் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே நடேசனுக்கு பார்த்துட்டு, நான் நினச்சேன்டா நேற்றுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஓனர் என்னடா வீடு வரைக்கும் வராரு, ஏதாவது சவாரி இருந்தாலும் ஃபோன் பண்ணி தானே சொல்லுவார், அவர் வீடு வரைக்கும் வராரே, இவன் மொழியும் திருட்டு மொழியாக முழிச்சிட்டு இருக்கானே, நான் அப்போவே நினச்சேன் அப்படிங்கிறாரு. சரி விடுங்கப்பா, இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி, நீ பாண்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படிங்கிறாங்க. இதை நான் உடனே சொல்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு ஃபஸ்ட்டு நேராக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேராக அங்கே போகிறாங்க. அதுக்குள்ளார சோழனை போட்டு அடின்னு அடித்து லாக்கப்பில் வச்சுருக்காங்க. அப்படியே இவங்க உள்ளே போனோடனே நிலாவுக்கு சோழனை பார்த்தோன்னே அப்படியே அழுக தாங்கவே முடியல. பயங்கரமாக அடித்து அப்படியே ரத்தம்லாம் கட்டி போய் அப்படி நின்றுட்டுருக்காரு. அப்படியே கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே. என்ன சோழன், ஏன் சோழன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு பேசவே முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி கண்ணீர்லாம் வருது, அழுகிறாரு. ஸோ அங்கேருந்து கான்ஸ்டபிள் வந்துட்டு, என்னம்மா இங்கெல்லாம் வந்து யாரும் பேசக்கூடாது போங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாரு. சரின்னு சேரன் நேராக போயிட்டு, சரி என் தம்பி தான் சார் அப்படிங்கிறாங்க. உன் தம்பியாக இருந்தால் திருட்டுத்தனம் பண்ணுவான், அதுக்காக நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு இருக்க முடியுமா, அவர் ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, பத்தாததுக்கு வீடியோ எவிடன்ஸ் வேறு வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. சரி ஏதாவது பண்ண முடியாதா சார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, பணம் அவன் எங்கே வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சாகணும், பணத்தை அவன் கொடுத்தானா மட்டும்தான் அவர் வந்து வாபஸ் வாங்குவார், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸுமே சொல்லிடுறாங்க. இப்போ நிலா வந்து அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. சோழன் வந்துட்டு அப்படியே அழுகிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கவலையிலே நிற்கும்போது நேராக போயிட்டு, இருங்க சோழன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவருக்கு எதுவுமே பேசவே முடியல, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நேராக வந்து வெளியில் கிளம்பி போகிறாங்க. அப்போ பாண்டி டக்குன்னு வந்துட்டு, ஏங்க இருங்க நான் வரேன் அப்படிங்கிறாங்க. வாங்க பாண்டி, நேராக நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டி கூட தான் நேராக வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே, நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே இருங்க பாண்டி, நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, திவ்யா அப்படிங்கிறாங்க. திவ்யா வந்துட்டு மேலே சோபனாவும் திவ்யாவும் அங்கே இருக்காங்க. போயிட்டு, வானிலா என்ன இவ்வளோ டென்ஷனாக வந்திருக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன், நேற்று நான் உங்ககிட்ட பணம் கொடுத்தேன்ல, அந்த பணத்தை கொஞ்சம் திருப்பி கொடு அப்படிங்கிறாங்க. என்ன நிலா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேனே, முதல்ல நீ அந்த பணத்தை கூட கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக சோபனா வந்து அவங்களோட பேக்லேருந்து அந்த பணத்தை எடுத்து திவ்யா கிட்ட கொடுக்குறாங்க. அதை நிலா கிட்ட கொடுத்த உடனே வாங்கிட்டு அவ்வளோ அவசரமாக ஓடுறாங்க. சோபனா பார்த்துட்டு, என்னாச்சு நிலா ஏன் இவ்வளோ அவசரமாக வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல சோபனா அப்படிங்கிறாங்க. சரி அவள் தான் அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னால கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நின்றுட்டுருக்காங்க. கீழே வந்த உடனே இப்போ பாண்டி வந்துட்டு ரெடியாக நின்றுட்டுருக்காரு. என்னங்க வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நான் வாங்கிட்டேன் பாண்டி, வாங்க நம்ம நேராக போயிட்டு அவரோட ஓனரை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனால் அவரோட ஓனர் இவங்களை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு கோவத்திலே உட்காந்துட்ருக்காரு. ஸோ அங்கே உள்ளே போன உடனே பாண்டி வந்துட்டு, அண்ணே அப்படிங்கிறாங்க, எதுவுமே என்கிட்ட பேசிடாதீங்க, அவன் பணத்தை எடுத்துகிட்டு போனது அவன் பொண்டாட்டிக்கு வேணும்னா அவன் சம்பாரித்து பண்ணணும், அதுக்காக நான் வச்சுருக்க பணத்தை எடுத்துகிட்டு போவானா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே நிலா டக்குன்னு இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, அவர் பண்ணது தப்பு தான், என் மேலே இருக்க பாசத்தில் ஏதோ அப்படி பண்ணிட்டாரு, அதுக்காக நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கலாமே, அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதை அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு பேசியிருக்கலாம்ல, ஏதாவது பண்ணியிருப்போம்ல, அதுக்காக ஸ்டேஷன் வரைக்கும்லாம் கூட்டிகிட்டு போகணுமாண்ணே அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க, அவனை என் புள்ள மாதிரி நான் பார்த்துக்கிட்டேம்மா, நான் மெனக்கட்டு
அப்புறமேட்டு வீட்லேயும் வந்து கேட்குறேன், அப்போ கூட இல்லவே இல்லைன்னு சொல்கிறான். காலையில் நானாக அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டி அவன்கிட்ட கேட்காத வரைக்கும் அவன் இல்லவே இல்லைன்னு தான் சாதிச்சிருப்பான். அவனை நம்பி தானே நான் விட்டேன். ஏன் உன்னையே வந்து அவங்க உனக்கு சவாரி வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து கடத்திட்டு வந்து உன் வீட்டில் இருந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா? ஆஃபீஸெல்லாம் அடைச்சி ஒடிச்சிருவேன்னு சொல்லிட்டு என்னென்ன பேசினாங்க தெரியுமா? அவ்வளோத்துக்கும் நான் பொறுத்துட்டு அவனை காப்பாற்றி தான் வச்சேன். சரி ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது உனக்காகவே வந்துட்டு நான் வச்சிருந்த பணத்தை அவன் திருடுறான் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான்? அவனை என்னை சும்மா விட சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே, இதுக்கு மேலே ஒன்றும் அதிகமாக பேச வேணாம். இந்தாங்க உங்களோட பணம் உங்களுக்கு வரப்போகுது, இந்தாங்க இந்த பணத்தை வாங்கிக்கோங்க, தயவு செஞ்சு சோழனை வந்துட்டு ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு, நிஜமாக பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க. பாண்டி அப்படின்னோடனே பாண்டி வந்து 5 லட்சத்தை எடுத்து கொடுக்குறாரு. அவர் உடனே எல்லா பணத்தையும் எண்ணி முடிச்சுட்டு 5 லட்ச ரூபா கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு உடனே வந்து கேஸை வாபஸ் பண்ணுங்க வாங்குங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீங்கள் முன்னாடி போங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நிலா தயங்கி நிற்கும்போது நீ போம்மா நான் வரேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. பின்னாடியே இவரும் வந்துடுறாரு. வந்தோடனே கரெக்டாக நிலா உள்ளே போனோடனே சோழன் பார்க்குறாரு. சேரனுமே பார்த்துட்டு என்னப்பா வாங்கிட்டியா பணத்தை அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டு நான் அவர் ஓனர்கிட்டையும் கொடுத்துட்டேனே, இதோ அவர் வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அவரும் உள்ளே வராரு. வந்தோடனே சோழனை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே வராரு. வந்துட்டு நேராக போயிட்டு, சார் எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு வந்துருச்சு சார், நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், அவனை விட்டுருங்க சார் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து கான்ஸ்டபிளை பார்த்துட்டு அவனை கூட்டு வாங்கயா அப்படிங்கிறாங்க. சரின்னு வெளியில் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு திறந்து விடுறாங்க. சோழனால் நடக்கவே முடியல. அவங்க பயங்கரமாக அடித்து அப்படியே ஒரு மாதிரி கீழே விழ போயிடுறாரு. நிலா டக்குன்னு ஓடி போகிறாங்க. சோழன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பிடிச்சிடுறாங்க. இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ரொம்ப அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்தோடனே, இங்கே பாரு கேஸை வாபஸ் வாங்கிட்டார் அவர், இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரி கேஸில் சிக்கின ஸ்ட்ராங்காக உள்ளே வச்சிருவேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திட்டுறாரு. சோழன் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகவே நின்றுட்டு இருக்கும்போது சைன் பண்ணிவிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சுட்டு கிளம்புங்க அப்படின்றாங்க. அப்போ வெளியில் வந்தோடனே அவரோட ஓனர் வெளியில் போகிறாரு. சோழன் பின்னாடியே வந்துட்டு அண்ணா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட இனிமேல் பேசாதடா, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ வந்துட்டு வீட்டில் எல்லாருமே பார்க்குறாரு. எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்போது அண்ணா நான் மன்னிச்சிருண்ணே அப்படிங்கிறாங்க. என்னடா சோழா இப்படி பண்ணிட்ட, நிலாவுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம எல்லாருக்குமே அது கஷ்டம் தான், அதுக்காக இப்படி பண்ணலாமாடா அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருண்ணே, அந்த இடத்துல நிலாவை பார்த்ததும் எனக்கு அவரை அப்படி அசிங்கப்படுத்தி பேசணுன்னே எனக்கு நிலா முகத்தை பார்க்க முடியலண்ணே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர்கிட்ட போய் நான் ஃபஸ்ட்டு பணம் கொடுங்க கடனாக கொடுங்கன்னு தானே நான் கேட்டேன். ஆனால் அவர் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாருண்ணே, பணத்தை வச்சுக்கிட்டே அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணே. எப்படியாவது நிலாவை அந்த இடத்துல வந்துட்டு நான் கெத்தாக உட்கார வைக்கணும்னு தானே யோசித்தேன். மற்றபடி எனக்கு அதுக்கப்புறம் எது நடந்தாலும் பரவாயில்லன்னு தானே எனக்கு தோணுச்சு. அதனால தானே நான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நிலாக்கு அதை கேட்ட உடனே அப்படியே அழுகையாக வருது. அப்படியே சேரனுமே பார்த்துட்டு சரிடா நடந்தது நடந்து போச்சு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க அந்த பணத்தை கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு நீங்கள் வாங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனியாக கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே சோழன் வந்துட்டு அப்படியே நடந்து வரும்போது நடக்க முடியாமல் தான் நடந்து வராரு. நிலா அப்படியே பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. வந்தோடனே நீங்கள் ஏன் சோழன் அப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் சரிங்க, நீங்கள் எப்படிங்க பணத்தை கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. நான் போயிட்டு திவ்யா கிட்டே பணத்தை திரும்ப ரிட்டன் வாங்கிட்டு வந்துட்டேன், அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் கேஸை வாபஸே வாங்கினாரு அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் எவ்வளோ தாங்க எனக்காக கஷ்டப்படுவீங்க, எவனோ ஒருத்தன் என்னவோ பேசினா அப்படின்னா அதுக்காக நீங்கள் இப்படி கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் இப்படி இருக்க கெத்தாக உட்காரணுன்னு தாங்க நான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல சோழன், தயவு செஞ்சு எனக்காகன்னு யோசிச்சு நீங்கள் திரும்ப கஷ்டப்படாதீங்க, பாருங்கள் எப்படி அடிச்சிருக்காங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. டக்குன்னு கையை அப்படி இழுத்து பிடிச்சிட்டு கையை அப்படியே கோத்துட்டு சோழன் மேலேயே சாஞ்சிக்கிறாங்க. அப்படியே சோழனுக்கும் அழுகையாகவே வருது, நிலாவுக்கும் அழுகையாக வருது. சரின்னு சேரன் நடேசன் பாண்டி எல்லாருமே வராங்க. வந்தோடனே சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வந்தால் அங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ சேரன் என்ன பண்ணுறாரு, அப்பா ஒரு நிமிஷம் இருப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து முதல்ல தண்ணியை ஊற்றி உள்ளே கூட்டுவாப்பா அப்படிங்கிறாங்க. எதுக்குண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான், இனிமேல் இந்த பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தண்ணியை ஊற்றி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. உள்ளே வந்து உட்காந்தோடனே சோழன் வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வராரு. வந்த உடனே நிலா வந்துட்டு போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஏங்க அழுகாதீங்கங்க ப்ளீஸுங்க அப்படிங்கிறாங்க. அழுக வேணானா எப்படிங்க அழுகாமல் இருக்க முடியும், எனக்கு உங்களை பார்த்தாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பாருங்கள் எப்படி அடிச்சிருக்காங்கன்னு, ரொம்ப அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் சோழன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உடனே சேரன் இருந்துட்டு இருப்பா ஏதாவது ஒத்தரம் கொடுத்தா கொஞ்சம் வலி நல்லாயிருக்கும், அங்கங்கே ரத்தம் கட்டி இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே நீங்கள் சுடுதண்ணி எடுத்துகிட்டு வரீங்களா, நான் அப்படியே ஒத்தரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு ஏங்க பேசாமல் ஐஸ் கட்டி ஒத்தரம் கொடுத்து பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே
நிலா தான் போயிட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே ஒத்தரம் வச்சு விடுறாங்க. சோழனுக்கு அப்படியே ரொம்பவுமே கஷ்டமாக போகுது. கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக மெதுவாக வச்சு விடுறாங்க. அப்போது ஒத்தரம் வச்சு விட்டுட்டு சரி கொஞ்ச நேரம் நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுட்டு நிலா வந்துட்டு அதை எல்லாத்தையும் வெளியில் கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அப்போ நடேசன் அப்படியே பார்க்குறாரு. மடி நிலா ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு உனக்கு அவன் மேலே எதுவும் கோவம் இல்லையா அப்படிங்கிறாங்க. கோவம்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்காகன்னு சொல்லிட்டு இவர் இன்னும் எவ்வளோ கஷ்டத்தை தான் அனுபவிப்பார் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நானும் அதை தான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ சோழன் பண்ண விஷயம்லாம் பிடிக்காம தான் நீ வந்துட்டு நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன், சோழனை பிடிக்கல, அவர் அது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருந்த. அதெல்லாம் தாண்டி அவன் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு பாருமா. தான் மேலே திருட்டு பழி வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ ஒரு இடத்துல வந்துட்டு அங்கே கெத்தாக நிற்கணுங்கிறக்காக அவன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அப்படி பண்ணான் பத்தியா. எனக்கு அதை நினைக்கிற போது கொஞ்சம் பெருமையாக தாம்மா இருக்குது. ஆனால் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுது அங்கிள், புரியாமலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிம்மா எதுவாக இருந்தாலும் புரிஞ்சு நடந்துக்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. சோழன் அப்படியே ஒரு மாதிரி அந்த வலியோடய அப்படியே ஒரு மாதிரி தூங்க ஆரம்பிக்கிறாரு. நிலாவுக்கு வந்து உள்ளே போய் படுக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்க, கூடவே உட்காந்துட்டு இருக்காங்க. சேரன் பார்த்துட்டு நிலா நீ போய் படுப்பா, நாங்கள் தான் கூட இருக்கோம்ல பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே எனக்கு தூக்கம் வரல, நான் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருக்கேனே அப்படிங்கிறாங்க. சரிண்ணே பாண்டியும் பார்த்துட்டு அண்ணா விடுண்ணே அவங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் கூட அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நிலாவுக்காக சோழன் பண்ண இந்த விஷயம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நிலா மனசில் சோழன் இடம் பிடிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் போகுது. இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.